ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுகாய் மேடம். இன்றைக்கி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி. இது இட்லி கூட, சப்பாத்தி கூட, இடியாப்பம் கூட, தோசை கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய தக்காளி, 3 தக்காளிங்க, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 5 சாம்பார் வெங்காயம், 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அறுக்கு ஒரு 10 அறுக்கு எண்ணிக்கையில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சு தக்காளி தோல் உரிக்க வரணும், நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி கூட அரைக்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணலாமுங்க. நிறைய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாருங்கள், சாம்பார் வெங்காயம் ஒரு 5 வச்சுருக்கேன், தோல் உரித்து. பூண்டு ஒரு 5 பல் வச்சுருக்கேன். காரம் இருக்கிற வரமிளகாய் ஒரு 5 வச்சுருக்கேன், நீட்டு மிளகாய். இது எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். 2 பொருளுங்க, அரை மூடி தேங்காய், ஒரு 3 தக்காளி இருந்தால் போதும். மற்ற சாமான்கள்லாம் வீட்டில் இருக்கும். இதை வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு தக்காளி குழம்பு நம்ம பண்ணிடலாம். இது இட்லிக்கு கலக்கலாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வச்சவங்களுக்கு கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக காலியாகிடும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இட்லி கூட அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன். அரை மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயம் ஆறட்டும். தேங்காயை இந்த மாதிரி துருவிக்கோங்க. நீங்கள் துருவிட்டு தக்காளி போட்டு அரைங்க, இல்லைன்னா சில சமயம் தேங்காய் பத்தையாக இருக்கும், மிக்சியில் அரைப்படாது. நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு இந்த ஆறிடுச்சு இந்த சாமான்களை போட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி கொதிக்க வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, மிச்சம் வெந்த தண்ணி, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை தூக்கி கொட்டிடாதீங்க. அதே தண்ணியிலே இந்த தக்காளி குழம்பு தாளித்து விட்டுருங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் தாளிச்சிருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சதில் ஒரு 5 போட்டிருக்கோம். இப்போ தாளிப்புக்கு ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் தக்காளி குழம்பு. இதுக்கு நிறைய சாமான்கள் தேவையில்லை, மசாலா இல்லை, உங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த ப்ராசஸ் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு செஞ்சேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் தக்காளி குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு காரமே பார்த்திங்கன்னா 5 வரமிளகாய் மட்டும்தான் வச்சுருக்கேன். 2 மிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இந்த அரைச்ச விழுத அந்த வெந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, ஆறின தக்காளி தண்ணி, அதையே விட்டு நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே ரசம் மாதிரி பொங்கி லேசாக கொதிச்சா போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கடைசியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு. இது இடியாப்பத்துக்கும் இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா தண்ணியாகவே இந்த குழம்பு வைங்க. இது ஆறின பிறகு நல்லா திக்காகிடும். ஓரளவுக்கு நீங்கள் குழம்பு பதத்துக்கு இந்த நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக வைங்க. இது ஆறின பிறகு நல்ல திக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இட்லி பண்ணுற அன்றைக்கி இந்த குழம்பு வச்சு பாருங்கள். இட்லிக்கு இது சூப்பரான காம்பினேஷன். சப்பாத்திக்கும் கலக்கலாக இருந்தது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பானுகாய் மேடம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.